அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு நாளை 6ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் ஆணைக்குழுவினால் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. மாநகர சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளுக்கு என 339 மன்றங்களுக்கு இவ்வாறு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக 8000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இவ்வாறு 8000 உறுப்பினர்கள் 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட உள்ள தேர்தலில் அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் சார்பாக நாடு முழுவதும் 80,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் தேர்தல் பிரச்சார பணிகள் யாவும் சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்குடன் நிறைவடைந்தன. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டு டாப்பு மற்றும் அதனோடு இணைந்த 3வது பட்டியலின் அடிப்படையில் நடைபெறவுள்ளது. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 1,71,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். கடந்த முறையை விட 1,00,000க்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். மேலும் நாடு முழுவதும் 13,000க்கும் மேற்பட்ட வாக்கெடுப்பு நிலையங்களில் அமைக்கப்பட்டு வாக்களிப்பு பணிகள் நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்குகளை எண்ணும் செயற்பாடுகள் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களிலேயே நடைபெறும். குறிப்பிட்ட வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிப்பு முடிந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த வட்டாரத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்றத்தின் முழுமையான முடிவு அறிவிக்கப்படும். ஒரு வட்டாரத்துக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தால் ஒரு வாக்களிப்பு நிலையத்திற்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டுவரப்பட்டு வாக்குகள் எண்ணப்படும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட 60% தொகுதி மற்றும் 40% விகிதாசார முறையில் நடத்தப்பட உள்ளது. அதன்படி 60% பிரதிநிதிகள் தொகுதி ஊடாக மக்களின் நேரடியான வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்படுவார்கள். மேலும் 40% கட்சிகள் பெறுகின்ற வாக்குகளின் அடிப்படையில் விகிதாசார முறைகளில் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த கலப்பு முறையிலான முதலாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது இவ்வாறு இருக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது முக்கிய விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விருப்பு வாக்குகள் என்று ஏதும் இல்லை. வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்கள், சின்னங்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் இலக்கங்கள் இடம்பெற்றிருக்கும். மக்கள் தமக்கு பிடித்த வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு வாக்களிக்க வேண்டும். குறித்த வட்டாரத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள வாக்காளர்களின் வாக்களித்த எண்ணிக்கையில் அதிகளவான வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவர். மேலும் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் வீதத்தில் அடிப்படையில் அவர்களுக்கான விகிதாசார ஆசனங்கள் கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்லாமல் தேர்தலில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று விகிதாசார முறையில் கட்சிகளுக்கு, சுயேட்சை குழுக்களுக்கு உறுப்பினர்கள் கிடைக்கும் போது அதில் பெண் உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் கவனம் செலுத்துவது அவசியமானதாகும். வழமை போன்று தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்கு அடையாள அட்டைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். தேசிய அடையாள அட்டை, செல்லுபடிக்கான கடவுச்சீட்டு, செல்லுபடிக்கான சாரதி அனுமதி பத்திரம், ஓய்வூதிய அடையாள அட்டை, மத தலைவர்களுக்கான அடையாள அட்டை, முதியோர் அடையாள அட்டை, வலிமை இழப்புக்குட்பட்டவர்களுக்கான தேர்தல் ஆணைக்குழுவின் அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழு வழங்குகின்ற தற்காலிக அடையாள அட்டை போன்றவை வாக்களிப்புக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். சகல வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டைகள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டைகள் கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வாக்காளர்கள் வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அட்டையை எடுத்து செல்வது வாக்களிப்பதற்கு இலவாக அமையும். ஆனால் வாக்காளர் அட்டை இல்லாமலும் வாக்களிக்க முடியும். ஆனால் வாக்காளர் அட்டையை எடுத்து செல்வது வாக்களிப்பதற்கு இலகுவாக அமையும். அந்த வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அமைதியாகவும், சுதந்திரமாகவும், நீதியாகவும், நியாயமாகவும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்டுள்ள நிலையில் அதற்கு சகல தரப்பினரும் தமது ஆதரவை வழங்க வேண்டும். அரசியல் தலைவர்கள், வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள், வாக்காளர்கள் என சகலரும் தேர்தல் தொடர்பிலான தமது பொறுப்புகளை புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கியமானதாக இருக்கின்றது. தேர்தல் என்பது ஒரு நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பின் மிக முக்கியமானதொரு விடயமாகும். அதனால் தேர்தல்கள் எப்போதும் உரிய நேரத்திற்கு அழுத்தங்கள், வன்முறைகள் இன்றியும் நடத்தப்பட வேண்டும். அதில் தமது ஜனநாயக உரிமையை பயன்படுத்த வேண்டும். வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தமது வாக்குகளை பயன்படுத்துவதனூடாக தமது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தமக்கு தேவையான பிடித்த வேட்பாளர்களை தெரிவு செய்கின்றனர். அதற்கு அந்த மக்களுக்கு சுதந்திரமும் ஜனநாயக உரிமையும் காணப்படுகின்றது. அதனை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. காரணம், பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பில் மக்கள் தமது எதிர்காலம் தொடர்பான தீர்மானங்களை எடுக்கவும், நிர்வாக செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் பிரதிநிதிகளை தெரிவு செய்து ஆட்சி மன்றங்களுக்கு அனுப்புகின்றனர். அதற்காகவே தேர்தல்கள் நடத்தப்படுவதுடன் அவை ஜனநாயகத்தின் முக்கியமான கருவியாக காணப்படுகின்றன.
எனவே மக்கள் அழுத்தங்களின்றி தமக்கு பிடித்த பிரதிநிதியை தேர்வு செய்ய வேண்டும். கட்சிகள் முன்வைத்துள்ள கொள்கை திட்டங்களை பார்த்து தகுதியான பிரதிநிதிகளை வாக்காளர்கள் தெரிவு செய்ய வேண்டும். இதற்கு எந்தவிதமான அழுத்தங்களோ வன்முறை ரீதியான செயற்பாடுகளோ இடம்பெறக்கூடாது. வாக்காளர்கள் சுதந்திரமாக சிந்தித்து வாக்களிப்பதற்கான சூழல் உருவாக்கப்படுவது அவசியம். மேலும் கடந்த ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல் மிக அமைதியான முறையில் வன்முறைகளின்றி நடத்தப்பட்டன. தேர்தல் வரலாற்றில் அவை முன்னுதாரணமான தேர்தல்களாக அடையாளப்படுத்தப்பட்டன. அந்த அடிப்படையிலேயே இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் எந்தவிதமான வன்முறையும் அழுத்தங்களுமின்றியும் நடத்தப்பட வேண்டும் என்று சகல தரப்பில் இருந்தும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கண்காணிக்கும் செயற்பாடுகளில் சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் ஈடுபடாது. மாறாக உள்நாட்டு கண்காணிப்பு அமைப்புகள் தேர்தலை கண்காணிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடும். இந்நிலையில் தேர்தலை சிறந்த முறையில் நடத்துவதற்கு சகல தரப்பினரும் தமது ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் வழங்க வேண்டும். இந்த விடயத்தில் சகலரும் ஜனநாயகத்தின்பால் தமது கடமையை உணர்ந்து செயற்படுவது அவசியமாகும் என்பதை வலியுறுத்துகின்றோம். தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.